சோசியல் இன்ஜினியரிங்னா என்னன்னா முஸ்லீம்ஸ் ஓட்டு போட மாட்டான். அது என்ன இருந்தாலும் யாதவ கட்சி தானே, நீ எது கோனார் கட்சியில் இருக்க, நீ ஆண்ட பரம்பரை சத்திரிய பரம்பரை, நீ தான் இந்து மதத்தின் பாதுகாவலன் அப்படின்னு அதர் பிசிட்ட ஃபுல்லா அவங்கள இது பண்றது. இப்போ கூட்டணி கட்சிக்காரனுடைய கிட்னியை திருடி தான் அவன் வளர்றான். ஸோ திராவிட கட்சிகளால் தேவேந்திர குல வேளாளர்கள் அழிந்தார்கள், திராவிட கட்சிகளால் முக்குளத்தோர் பாதிப்பு, இப்படி சொல்லி தானே நீங்க வந்தீங்க. ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறது திராவிட இயக்கம். மோடி வாஜ்பாய் அல்ல முகம், அந்த இந்துத்துவ அஜெண்டா தான். இவர்கள் கலவரம் செய்ய வளரக்கூடிய கட்சி. திராவிட இயக்கம்ங்கிறது நலத்திட்டங்களை செய்ய வளரக்கூடிய கட்சி. 24 மணி நேரமும் இவன் கிறிஸ்டினா இருக்கான், நீ இந்துவா இருக்க மாட்டேங்கிற, முகலாயர்கள் தான் உன்னை இது பண்ணான்னு ஆன்டி முஸ்லீமா அவன்கிட்ட தூண்டி விடுறது. இப்படியே போனால் அது முஸ்லீம் நாடா மாறி இருக்கும். பாருங்க, காமராஜர் எங்க தலைவர் இருக்கிறாங்க. காமராஜர் உயிரோடு இருக்கும்போது இதே இந்துத்துவ சங் பரிவார்கள் தான் ஒரு கொலை செய்ய ட்ரை பண்ணாங்க. இவங்களை இப்படி வச்சு ஏமாத்திடலாம், அவ்வளோ முட்டாள நினைக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள். மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் ஜீவ சகாப்தன் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. நேரடியாக கேள்விகளுக்கே போயிடலாம். வணக்கம். வணக்கம். இப்போ சமீப காலங்களில் தமிழ்நாடு அரசியலில் சோசியல் இன்ஜினியரிங்னு ஒரு வார்த்தை, அதாவது அமித்ஷாவின் சோசியல் இன்ஜினியரிங், பிஜேபியின் சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு தொடர்ந்து பேசு பொருளாவது நீங்களுமே பல இடங்களில் சார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அது என்ன, அமித்ஷாவோட சோசியல் இன்ஜினியரிங் என்ன இங்கே? இது இல்லை, இந்தியா முழுவதுமே அவங்க சோசியல் இன்ஜினியரிங்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மராத்தா தவிர்த்த பிற சமூகங்களை ஒருங்கிணைக்கிறது, அந்த பகுதியில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தை அப்படி கார்னர் பண்ணி மற்றவங்களை ஒருங்கிணைக்கிறது. இங்கே உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா யாதவ் தவிர்த்து இதர பிசி பீப்புளை ஒருங்கிணைக்கிறது, மாயாவதியினுடைய ஜாதவ் கம்யூனிட்டி தவிர்த்து இதர ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளை ஒருங்கிணைக்கிறது. அப்புறம் முஸ்லீம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க. முஸ்லீம்ஸ்க்கு ஜாட்டுகளுக்கும் சண்டையை முட்டி விடுறது, கலவரங்களை, பொய்யா வாட்ஸ்அப் வதந்திகள், செல்ஃபோன் வீடியோக்கள்லாம் பரப்பி இந்த மாதிரி ஜாட் பெண்களை முஸ்லீம்கள் இது பண்ணுறான் அப்படின்னு பைசாபாத்தில் ஒரு இஷ்யூ நடந்தது, நொய்டா வரும். அப்போ அவங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங்னா என்னென்னா முஸ்லீம்ஸ் ஓட்டு போட மாட்டான், அது தெளிவாக தெரியும் வட இந்தியாவில். அப்போ அந்த தொகுதி பக்கமே அவங்க போக மாட்டாங்க. அது தவிர்த்துட்டு கேஸ்ட் ப்ரைடாக எல்லா சமூகத்திலையும் உருவாக்குறது. நீ ஒரு ஆண்ட பரம்பரை, இந்து மதத்தின் பாதுகாவலன், நீ ஒரு சத்திரியர், இதை எல்லா சாதியினரிடமும் அவங்க உருவாக்குறது. நீ இல்லைன்னா இந்து மதமே இல்லை அப்படின்னு. அப்புறம் ஆல்ரெடி அந்த சாதிக்கு ஒரு கட்சி இருப்பான். இப்போ அகிலேஷ் யாதவ் கட்சியெலாம் பெரும்பாலும் பேக்வர்டு கிளாஸு, முஸ்லீம்ஸு இவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அதில் யாதவ் அதிகமாக ஓட்டு போடுவாங்க. அப்போ பேக்வர்டு கிளாஸ்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்ன இருந்தாலும் யாதவ கட்சி தானே, நீ எது கோனார் கட்சியில் இருக்க அப்படின்னு அதர் பிசிட்ட ஃபுல்லாக அவங்கள இது பண்ணுறது. இப்போ ஜாட் மாதிரி கொஞ்சம் அப்பர் காஸ்ட் மைண்ட் செட் உடையவங்க யாதவுக்கு ஓட்டு போடுவாங்க. யாதவ் பேக்வர்டு கிளாஸ். ஸோ ஜாட்டுங்கிறவங்க ஒரு ரஜபுத்திரர் மணல். அப்போ அவங்ககிட்ட இயல்பாக நீ தான் இந்துத்துவம், பாத்தியா முகலாயர்கள் தான் உன்னை இது பண்ணான்னு ஆன்டி முஸ்லீமாக அவன்கிட்ட தூண்டி விடுறது. உன்னுடைய ஆட்சி தாண்டா அழிச்சிரு முகலாயர் வந்தான் அப்படிங்கிறது. இது ஒரு சோசியல் இன்ஜினியரிங். இதெல்லாம் ஊப்பியில், பீகார்லேயும் அவங்க அதை தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சமுதாயத்திட்டையும் போய் இந்த மாதிரி பண்ணுறது. யாதவ் பெரும்பாலும் லல்லூட்டர் இருக்கிறதுனால நான் யாதவ் அல்லாத சமூகங்களை ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரி வேலையை தான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் அவங்களுக்கு சிக்கல். தமிழ்நாட்டுடைய பேட்டர்ன் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் பேட்டர்னும் அவங்களுக்கு எடுபடாது, ஜாகிரபிக்கலாகவும் எடுபடாது. கர்நாடகாவோ மற்ற மாநிலமாக இருந்தால் கூட அவங்களால ஈஸியாக உள்ளே போக முடியும். இங்கே அப்படி வர முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு சாதியை நீங்கள் ஒருமைப்படுத்தினீங்கன்னா இதர சாதியெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அங்கே எப்படி பண்ணாங்கன்னா அந்த சாதியை தவிர்த்துட்டு இதர சாதியை ஃபுல்லாக ஒன்று சேர்த்தாங்க. இங்கே அப்படி பண்ண முடியாது. இப்போ உங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப கையில் எடுத்து ப்ரைடாக பேசுனாங்கன்னா விமான நிலையத்துக்கு இமானுவல் சேரனை வை அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு முக்குளத்தோர் ஓட்டு தேவையாக இருக்குது. அப்போ இவங்க முக்குளத்தோரை கையில் எடுக்கும்போது விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைப்பேன்னு சொல்லுவாங்களா? இப்போ முத்திரையர் சமுதாயத்தை கையில் எடுக்கிறாங்க. அங்கே அருப்புக்கோட்டை பாறைப்பட்டி சைடெலாம் அந்த விமான நிலையத்துக்கு கொடுத்ததே நாங்கள் முத்திரையர் தான் அப்படின்னு மதுரை பக்கம் சொல்கிறாங்க. இங்கே பெரும்பிடுகு முத்திரையாரும் திருச்சி பக்கம் அவங்க அதை குளோரிஃபை பண்ணி கொண்டு வராங்க. அப்போ முத்திரையர்கிட்ட இவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே அது எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் அது ஒரு சிக்கல் இருக்குது. இன்றைக்கி நயினார் நாகேந்திரனை போட்டிருக்கிறாங்க. இதன் மூலம் முக்குளத்தோரை வென்றெடுப்போங்கிறாங்க. எந்த முக்குளத்தோர்? அதிமுகவுக்கு ஆல்ரெடி ஓட்டு போகிற முக்குளத்தோரை வென்றெடுப்போங்கிறான். அப்போ கூட்டணி கட்சிக்காரனுடைய கிட்னியை திருடி தான் இவன் வளர்றான். கூட்டணி கட்சிக்காரன் ஓட்டை வாங்கி தான் அவன் ஜெயிக்கிறானே ஒழிய இவன் பண்ணுறதில்ல. அப்படி தான் சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி சேர்ற கட்சிகளை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பாருங்கள், பாஜக இயல்பாக நாடார்களும் கவுண்டர்களும் அதிகமாக சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அவங்க கன்னியாகுமரி நாடார்கள், கோவை கவுண்டர்களும் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் போட்டதன் மூலமாக அந்த கவுண்டர் ரசிகர் மனப்பான்மையில் உள்ளவங்களாம் அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க. அவங்க நயினார் பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்க. இப்போ கட்சியில் நயினார் போஸ்டரை விட அண்ணாமலை போஸ்டர் தான் இன்னும் கண்டினியூ ஆகுது. நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ அந்த மனநிலை உள்ளவன் நயினாரை ஏற்றுக்க தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவர்கள் வளர்த்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய நாடார் லாபி இருக்குது. கருணாகராஜன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் இருக்குது. அந்த லாபி திடீர்னு ஒரு முக்குளத்தூரை ஏற்றுக்காது. அப்புறம் இவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அங்கே முக்குளத்தூருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ திராவிட கட்சிகளால் தேவேந்திர குல வேளாளர்கள் அழிந்தார்கள், திராவிட கட்சிகளால் முக்குளத்தோர் பாதிப்பு, இப்படி சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. சரி, இப்போ நீங்கள் முக்குளத்தூரை போட்டுட்ட தேவேந்திர குல வேளாளர் ஏற்றுக்குவானா? நீ வெறுப்பு அரசியலை விதைத்து தானே வந்த. அந்த மக்களுக்கு நீ ஒன்றும் செய்யலையே. தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீடு பேசியிருக்கியா? அவனை இடஒதுக்கீடுலேருந்து வெளியே போகிறதுக்கு தான் நீங்கள் உதவி செய்கிறீங்க.
முக்குளத்தோர் டிஎன்டி குற்றப்பழங்குடியினர் 68 சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு பற்றி பேசுறீங்களா? பேசுறது கிடையாது. அவனை வந்து நீ இந்து மதத்தின் பாதுகாவலர்னு சொல்ல தான் பயன்படுத்துறீங்க. ஆனால் திராவிட இயக்கங்கள் அப்படி கிடையாது. திராவிட இயக்கங்கள் முக்குளத்தூருக்கு என்ன செஞ்சிருக்கு? டிஎன்டி டிஎன்சி அந்த கான்செப்ட் போராடி இருக்கு, எம்பிசிங்கிற கான்செப்டுக்கு போராடி இருக்கு, இடஒதுக்கீடு 32லேருந்து 68 ஆக்கியிருக்கு, 68லேருந்து ட்ரைபிளுக்கு ஒன்று கொடுத்து 69 ஆக்கியிருக்கு, அந்த 69 பாதுகாத்துருக்கு. இது 2 திராவிட கட்சியிலும் மாறி மாறி செஞ்சிருக்கு. பாஜக என்ன செஞ்சிச்சு? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ என்ன செஞ்சு? எப்போ பார்த்தாலும் நீ ஆண்ட பரம்பரை சத்திரிய பரம்பரை, நீ தான் இந்து மதத்தின் பாதுகாவலர், இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் எடுபடாது. ஈவன் கர்நாடகா வரையும் கூட எடுபடுது. அங்கே ட்ரைபல் பீப்புளை ஃபுல்லாக அந்த வால்மீகின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது கர்நாடகாவில். அவங்கள ஃபுல்லாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் தான் இந்து மதத்தின் பாதுகாவலர், இந்த மண்ணின் பூர்வீக குடி, அப்படி இந்த காந்தாரா படம்லாம் அந்த கான்செப்டில் சொல்லி அங்கெல்லாம் ஓட்டு வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் இப்படி நீங்கள் இது பண்ண முடியாது. அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தலித் மக்களுடைய வாக்குகள் இருக்குது. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லா மாநிலத்திலும் தலித் வாக்குகளை வாங்கிறாங்க. இங்கே வந்து திமுகவுக்கு தலித் வாக்குகள் அபரிதமாக இருக்குது. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இத்தனைக்கும் நிறைய தலித் கட்சியிலலாம் உள்ளே இழுத்துக்கிறாங்க, புதிய தமிழகம், பூவே ஜானமூர்த்தி மாதிரி. இருந்தாலும் இப்போ இந்த நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வந்து பிஆர் பீப்புளுடைய வாக்கு வங்கி வந்து இங்கே பயங்கரமாக திமுகவுக்கு வந்திருக்கு. இவங்களால எந்த சோசியல் இன்ஜினியரிங்கும் செய்ய முடியல. அம்பேத்கர் நூற்றாண்டு விழாங்கிறாங்க, பீம் செயலிங்கிறாங்க. இங்கே அவையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். சரி அதெல்லாம் விட என்ன செஞ்சேன்னு கேட்டுருவான் தமிழ்நாட்டுக்காரன். ஸோ அவனுடைய சோசியல் இன்ஜினியரிங் இங்கே எந்த பேட்டர்ன்லையும் எடுபட முடியாத இருக்குது. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் எடுபட்டுருக்கு. அதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற ஸ்டேட்டுக்குள்ள வித்தியாசம். அது காரணம் கர்நாடகாமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாளாக இருக்கும். தமிழர்கள் மலையாளிகள் ஒரு பகுதியில் இருப்பான், தெலுங்கர்கள் ஒரு பகுதியில் அடர்த்தியாக இருப்பான், இன்னொரு பகுதியில் மராத்தி பீப்புள் இருப்பான், சோட்டா மும்பைன்னு சொல்லக்கூடிய பகுதியில். அப்போ கர்நாடகம் வந்து அந்த மொழி சார்ந்து இருக்கிறத விட அதான் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சாதாரணமாக தமிழ்நாடு அரசியலை வந்து ஃபாலோ பண்ணுற எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு வந்து யூபி நகர் ராமர் தேவைப்படுறாரு, ஒடிசாக்கு போனால் பூரி ஜெகநாத் தேவைப்படுறாரு. அதில் அவங்க வெற்றியும் பெறுறாங்க. ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பிரித்து அதன் மூலமாக ஓட்டுகளை பெற்று மேலும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் அது நடக்கவே நடக்காதுங்கிறது சாதாரணமாக அரசியல் ஃபாலோ பண்ணுறவங்களே தெரியும். அது ஏன் பிஜேபி மாதிரியான ஒரு கட்சிக்கு தெரியல? அது திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை அது அவங்க வெற்றி பெறுவதற்கு பாஜக பொறுத்தவரையும் 100 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு இன்றைக்கி வரையும் அவங்க வேலை பார்ப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். அவங்க 24 மணி நேரமும் தேர்தல் வெற்றி குறித்து தான் நினைப்பாங்க. மக்கள் நலன் குறித்து என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. உங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டா மட்டும் தான் தெரியும். எந்த மனிதனையுமே அவன் வந்து இவன் எனக்கு என்ன ஆவான், என்ன பயன்படுவான், இதை மட்டும்தான் அவங்களால யோசிப்பாங்க. ஆந்திராவில் கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு 4 சிஎம் வந்து பிரச்சாரம் செஞ்சாங்கங்க. உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு 4 முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த ஓவிஎஸ்சிலாம் நின்று இது பண்ணாங்க. அப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டு பாருங்கள், எப்படியாவது ஜெயிக்கணும், அது மட்டும்தான். எப்படியாவது ஜெயிக்கணும், அதிகாரத்தை வச்சுக்கணும், இடி சிபிஐ கோர்ட்டு சபாநாயகர் எல்லாரையும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், அதிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது போதாது ஆளுநர்களை கையில் வச்சுக்கணும். இதை தவிர்த்து அவங்க மக்களை சந்தித்து வெற்றி பெறவே முடியாது. மகாராஷ்டிராவில் ராகுல் காந்தி ஃபுல்லாக அம்பலப்படுத்தியிருக்காரு. புதுசாக 3 மணி நேரத்துக்கு அப்புறம் புதுசாக வாக்குப்பதிவு ஆகிருக்கான். 3 மணி நேரத்தில் 4 லட்சம் இருந்தது, திடீர்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ஆகிருக்கான். நேற்று ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க, காலையில் பார்த்தா பெர்சன்டேஜ் பயங்கரமாக அதிகரிச்சிருக்கான். இதெல்லாம் எந்த பகுதினா பாஜகவுக்கு ஓட்டே விழாத பகுதிகளில் 35 தொகுதியை தேர்ந்தெடுத்து அதிகரிச்சிருக்குன்னு ஆதாரத்தோட தேர்தல் கமிஷனை கேள்வி கேட்டிருக்காரு ராகுல் காந்தி. புரியுதுங்களா? அவங்களுடைய வெற்றி எதுவுமே அவங்களுக்கான வெற்றியாக இருக்கிறதுல ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தன்மையை ஆட்டையை போட்டுருவாங்க. இப்போ பாருங்க, காமராஜர் எங்கள் தலைவருங்கிறாங்க. காமராஜர் உயிரோடு இருக்கும்போது பசு பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிராக இருந்தார்னு இதே இந்துத்துவ சங் பரிவார்கள் தான் ஒரு கொலை செய்ய ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் வரலாற்றில் பதிவாயிருக்கு. காங்கிரஸ்காரங்களே 66 என்னமோ நினைக்கிறேன், டெல்லியில் நடந்த சம்பவம். இன்றைக்கி காமராஜர் தான் எங்கள் தலைவருங்கிறாங்க. இன்றைக்கி எல்லாரையும் அவங்க தலைவர் அப்படிங்கிறாங்க. பெரியாரை தவிர்த்து மற்ற எல்லாரையும் உள்வாங்கிட்டு எங்கள் தலைவர் அப்படிங்கிறாங்க. தேவகவுடாவை வந்து பாராட்டுறாங்க. தேவகவுடா தனியாக இன்னொரு கட்சி இருக்கிற அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவரை மாதிரி உண்டுமான்னு பாராட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு பிஜேபி நடத்துகிறாங்க? மதச்சார்பற்ற ஜனதாவில் சேர்ந்துட வேண்டியதானே. அதனால் அவங்களுக்குன்னு தலைவர்கள் கிடையாதுங்க. அவங்களுக்குன்னு தலைவர் அந்தந்த மாநிலத்தில் போய் யாரான பிர்சா முண்டை எடுத்துக்குவாங்க. ட்ரைபிள் பிர்சா முண்டைக்கும் பாரதிய ஜனதா கொள்கைக்கு என்ன சம்மந்தம்? அம்பேத்கர் எடுத்துக்கிறாங்க. அம்பேத்கர் முழுக்க இவங்களுக்கு எதிராக இருந்தவர். ஐயன்காலியை எடுத்துக்கிறாங்க. நாராயணகுருவை கொண்டாடுறாங்க. வள்ளலாரை வந்து ஆர்.என். ரவி பாராட்டுறாரு. வள்ளலார் என்ன எப்படி அவர் வள்ளலார் இதெல்லாம் தமிழில் பீகாரி மொழிக்கு மாற்றி படித்தாருன்னு தெரில. படிச்சிட்டேன், அவர் ஃபுல்லாக சனாதனத்தை உரிச்சு எடுத்திருக்காருங்கிறாரு. தமிழ்நாட்டோட அரசியல் ஃபார்முலாவேங்கிறது என்னன்னாக்க நலத்திட்டங்கள் சொல்லிக்கிட்டே இருக்குது. தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ கலைஞர் வந்து வீட்டுக்கு வீடு வண்ண தொலைக்காட்சி பெட்டினா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜெயலலிதாவனே நான் வந்து எல்லா விதையும் கம்ப்யூட்டர் தரேன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் போட்டிகள் இருக்கும். ஸோ அப்படி தான் இங்கே நம்ம தமிழ்நாடு ஃபார்முலா இருக்குது. அதை வந்து பிஜேபிக்கு வந்து சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயங்கள்லாம் செய்வோம். இல்லை நீங்கள் இந்த சுட்டு போட்டால் அவங்க கொள்கையே எதிரானதுங்க. வன்னியர் சமுதாயத்தினர் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பாஜக. வன்னியர்கள் படிக்கணும்னு நினைக்கிறது திராவிட இயக்கம்.
ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறது திராவிட இயக்கம். அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அந்த அமைப்பு. இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறவங்க அவங்க. கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் படி போராடிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க. இன்னைக்கு வரையும் ரிசர்வேஷன்னா தகுதி திறமை இல்லாமல் கோட்டால வரவன்னு சொல்லக்கூடிய கூட்டம் தான் வலதுசாரி. பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிற பத்திரிகைகளில் என்ன மாதிரி எழுதுவாங்கன்னு பாருங்க இடஒதுக்கீடு குறித்து அவங்க கருத்துக்கள் என்னன்னு. அதனால அவங்க வந்து கருத்திலாவே அதுக்கு எதிரானவங்க. அதாவது பிடிஆர் ரேஷன் கடையெல்லாம் மூடணும்னு சொல்லக்கூடிய குரூப் இவங்க. ஏன்னா அவன் சொல்லிட்டான், WTO சொல்லிட்டான், உலக வர்த்தக வங்கி சொல்லிடுச்சு இந்த மானியம் கொடுக்குறதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு. அதனால் அவங்க WTO சொன்னால் அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வேர்ல்டு வங்கி சொல்லிடுச்சு அப்படின்னு. அது ஒரு முதலாளித்துவ செட்டப்பு. பிஜேபி அதே தான். இப்போ ஏன் வாஜ்பாய் காலத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்களால வந்து எந்த விஷயங்களும் பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியலன்னா கவர்மெண்ட் வந்து இதாக இருந்தது, உங்களுக்கு வந்து ப்ரூட்டல் மெஜாரிட்டி இல்லை. அதனால் இவ்வளோ தீவிரமாக உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் செய்ய முடியல, அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவையும் செய்ய முடியல. இல்லைனா அப்பயே ரேஷன் கடையெல்லாம் மூடியிருப்பாங்க. இப்போ உங்கள் கையில் ப்ரூட்டல் மெஜாரிட்டி வந்திருக்கு, ஆனால் இந்த முறை வரல மோடிக்கு. அதனால் இவங்களுடைய அந்த முகத்தை பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு மோடி வாஜ்பாய் அல்ல முகம், அந்த இந்துத்துவ அஜெண்டா தான். அதுக்கான பொம்மையாக அவங்க யாரை வேணாலும் வச்சுட்டு நாளைக்கு ராஜ்நாத் சிங்கை போடுவாங்க, நாளைக்கு யோகியை போடுவாங்க. புரியுதுங்களா? இவங்களாம் அது அந்தந்த நேரத்துக்கு வரக்கூடியவங்க தான். அதான் இப்படி மதம் ஜாதின்னு வச்சுக்கிட்டு எதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரானதோ அதையெல்லாம் பிஜேபி செஞ்சுக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுங்கிறவங்க ஓரளவு இப்போ எல்லாரும் படிச்சிருக்கோம், படித்து இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்து இந்த கட்சி என்ன செஞ்சுருக்கு அந்த கட்சி என்ன செஞ்சுருக்கு அப்படி ஒரு அறிவு தளத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட வந்து தொடர்ந்து இப்படியான அரசியலை பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது காரணம் இவங்களை வந்து இப்படி வச்சு ஏமாத்திடலாம் அவ்வளோ முட்டாளாக நினைக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை. இல்லை, அவங்க கன்னியாகுமரியில் ஓரளவு அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. தானலிங்க நாடார் இந்து முன்னணி அங்கே கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டில். கலைஞர் அடிக்கடி சொன்னதாக சொல்லுவாங்க, நான் அதை கேட்டதில்லை, பட் அவர் சொன்னதாக சொல்லுவாங்க, நெல்லை நமது எல்லை, குமரி என்றும் தொல்லை அப்படின்னு. ஏன்னா அங்கே திராவிட கட்சிகள் பெரிய அளவில் வெற்றி பெறாது. அதுவும் அதிமுக ரொம்ப வீக்காக இருக்கும். அது என்றைக்குமே காமராஜர், ஸ்தாபன காங்கிரஸ், சுதந்திரா கட்சி, ராஜாஜியோட சுதந்திரா கட்சி இந்த மாதிரி இருக்கும். சிபிஐ கூட இருக்கும். சிபிஎம் அங்கெல்லாம் இருந்தாங்க, டென்னிஸு பல்லார்மின் போன்றவங்க தான் இருப்பாங்க. அது தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் தேசிய வாடை அதிகம் அடிக்கிற மாவட்டம்ங்கிறது கன்னியாகுமரி, பக்கத்தில் கேரளா இருக்குது, அது அந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாவட்டத்தில் தான் அந்த பிஜேபி வளர்ந்துருக்கு. அது 83 அந்த மண்டக்காடு கலவரத்தை வச்சு அந்த கிறிஸ்தவ மீனவர்களுக்கும் இவங்களுக்கும் இடையில் ஒரு சண்டை மாதிரி மூட்டி விட்டு தான் இது பண்ணாங்க. அந்த கலவரம் தான் எம்ஜிஆர் ஆட்சியில் வேணுகோபால் கமிட்டி அறிக்கையெல்லாம் போட்டாங்க. ஸோ இவர்களுடைய அச்சீவ்மெண்ட்டு இவங்களுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலவரம் இருக்கும். மண்டக்காடு கலவரம், கோவை குண்டுவெடிப்பு, அதற்கு பிறகு வளர்ந்துருப்பாங்க. ஏன் பாபர் மசூதிக்கு அப்புறம் தானே இவங்களுக்கு சீட்டு அதிகம் கிடச்சிச்சு. பாபர் மசூதி இடிச்சதுக்கப்புறம் அது பெருமையாக வேறு சொல்லுவாங்க. 84 2 இருந்தோம், 91 எவ்வளோ வந்துட்டோம்னு. இவர்கள் கலவரம் செய்ய வளரக்கூடிய கட்சி. திராவிட இயக்கம்ங்கிறது நலத்திட்டங்களை செய்ய வளரக்கூடிய கட்சி. இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ஆட்சினால் பலன் பெற்ற ஒரு ஆணோ பெண்ணோ சிறுவனோ சிறுமியோ இருப்பாங்கங்கிறார். அவர் பேசும்போது அப்படி சொல்லி ஓட்டு கேட்குறாரு. தமிழன் அல்லாதவன், திராவிடன் அல்லாதவன், இந்து அல்லாதவன் இப்படி சொல்லியா ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்க பேசுறது கேளுங்க, இந்துக்கள் அதிகம் பிள்ளை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் நிறையா பிள்ளை பெற்றுக்கிறான், மதம் மாறுவதை தடுத்து நிறுத்தணும். அவன் பேசுறது ஏதாவது மக்களுக்காக இருக்கா பாருங்க. 24 மணி நேரமும் இவன் கிறிஸ்டினாக இருக்கான், நீ இந்துவாக இருக்க மாட்டேங்கிற, அவன் அதிகம் பிள்ளை பெற்றுக்கிறான், நீ இதையும் பெற்றுக்க மாட்டேங்க, இப்படியே போனால் அது முஸ்லீம் நாடாக மாறிடும். இதைத்தான் பேசுவாங்களே. ஆனால் இங்கே முதலமைச்சர் என்ன பேசுகிறாரு, வேலை வாய்ப்பு இருக்கா, பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறியா, உதவி வேணுமா, மாற்றுத்திறனாளியா நீ, முதல் தலைமுறை பட்டதாரியா நீ, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது சார், கிராம பஸ்ஸு பிரச்சனையா, படிக்கல கம்ப்யூட்டர் கொடுக்குற மாதிரி தான், மலைவாழ்லேருந்து பகுதியிலேருந்து வரீங்களா, இப்படி பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு தன்மையுடன் திராவிட இயக்கம் இருக்குது, நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக. ஏன்னா அவங்க கொள்கையை அடித்தட்டு மக்கள் படிக்கணுங்கிறது. பெரியார், அண்ணா, கலைஞர்லேருந்து அவருடைய கொள்கை அதுதான். ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரத்தில் இல்லைனாலும் 77 to 87 தாங்க திமுக வந்து ஃபயராக செயல்பட்ட காலகட்டம். எம்ஜிஆர் ஆட்சி இந்தியாவின் தலைமை செய்தி கலைஞர். 77 to 87 ஃபைல் வந்து கலைஞர்கிட்ட வந்துருச்சு. ஒரு பால் கமிஷன் அமைச்சார். பால் கமிஷன் அமைச்சு அதோடைய பால் கமிஷன் ரிப்போர்ட் எங்கன்னு கலைஞர் கேட்குறாரு எம்ஜிஆர்கிட்ட, வெளிவருங்கிறாரு. அடுத்த நாள் கலைஞர் வெளியிடுறாரு. எம்ஜிஆருக்கு டென்ஷன் ஆகுது. அது எப்படியா தலைமைச் செயலகத்தில் நான் அமைச்ச விசாரணை கமிஷன் ரிசல்ட் அங்கே போகுது அப்படிங்கிறார். இந்த மாதிரி கலைஞர் செயல்பட்டார். நான் என்ன கேட்டேன்னா, அதிகாரம் இல்லைன்னா ஓஞ்சி உட்கார்றது கிடையாது. அதிகாரம் இல்லைனாலுமே எதிர்கட்சியாக இருந்தாலும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். நான் ஒரு அரசியல்வாதி. எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ, எதிர்கட்சிங்கிற பதவி கூட ஒரு மந்திரி பதவி மாதிரி தான். அதை கூட சரியாக பயன்படுத்தணும். இப்போ இன்றைக்கி உங்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக இருக்கிறாரு. என்ன செஞ்சுருக்கிறாங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டின் உரிமைகள் போகுது, மாநில சுயாட்சி போகுது, வரி இது பண்ணுறான், அந்த ஜிஎஸ்டி கவுன்சில், அந்த மாநில திட்டக்குழு எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறான்.
தமிழனுக்கு எதுவுமே வர்றதில்ல, இவ்வளோ பிரச்சனைகளை வச்சு நம்ம குரல் கொடுக்குறோமே, எடப்பாடி என்னைக்காவது டெல்லியை நோக்கி கேள்வி கேட்குறாரா? இன்றைக்கி போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுங்கிறாரு. இந்த ஸ்ரீகாந்த்னு ஒரு நடிகர் இப்போ இதாக இருக்கார், அவர் யாரை கை காட்டுறாரு? அவங்க கட்சியில் ஐடி விங்கில் இருந்தவர் சொல்கிறாரா இல்லையா? அவர் தான் சொல்கிறார், சம்பளத்துக்கு பதிலாக இதை கொடுத்தாங்களாம். சேலரி கேட்டால் வேலைக்கு சம்பளத்துக்கு பதிலாக போதைப் பொருளை கொடுத்துருக்காங்க. எனக்கு புதுசாக இருக்குது, புது டெக்னிக்காக இருக்குது. எப்படி போதைப் பொருளை பணம் கொடுத்து தான் அவங்க சேலரிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து அடிமையாக்கியிருக்காங்க ஒரு 50 வயசு நடிகரை. இப்போ இது வந்து எங்கேருந்து வருது போதைப் பொருள்? அதிமுக ஐடிவி கைக்கு வந்துருச்சு. கைக்கு எப்படி வந்துச்சு? குஜராத் ஏர்போர்ட்டு இதில் தான் வரும். ஏர்போர்ட் யார் கையில் இருக்குது? அதானி கையில், அம்பானி கையில் இருக்குது. யார் கொடுத்தா? ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கு யார் காரணம்? சரி, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழங்குது, யார் காரணம்? ஆனால் இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே புழங்குது, இதுக்கு முதலமைச்சர் பொறுப்பு வைக்கணும். முதலமைச்சர் உடனே போலீஸ் 2 நாள் பிடிச்சிருக்கே மாநில காவல்துறை. அப்போ இந்த பாரு எதிர்கட்சியாக இருந்து இப்படி செய்யுங்க. இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்த கலைஞர் வந்து டெல்லியை தான் கேள்வி கேட்டார். சும்மா எம்ஜிஆரை போட்டு படுத்தலை. இந்திய எதிர்ப்பு நடந்தது அப்போ 85 ராஜீவ்காந்தி ஆட்சியில். ராஜீவ்காந்தி எதிர்த்து குரல் கொடுத்தது. இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக எம்ஜிஆர் ஒரு மாநாடு நடத்தினா, கலைஞர் டெசோ மாநாடு நடத்தினார். வாஜ்பாய், சுப்பிரமணிய சாமி எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ அதுதாங்க திராவிட கட்சி. எப்போ பார்த்தாலும் மொழி, நம்ம தமிழர்கள், தமிழினத்துக்கு என்ன வரப்போகுது, இந்தியை திணிக்கிறான், சமஸ்கிருதத்தை திணிக்கிறான், வடவர ஆதிக்கம் அதிகரிக்குது, இப்படி ஒரு கொள்கை இருக்கிற கட்சி. அதனால இது அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கொள்கை தான் அளவுகோல். இதை வந்து எம்ஜிஆர் சரியாக செய்கிறாரா, ஜெயலலிதா சரியாக செய்கிறாங்களா, இப்படி தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது கேள்வி கேட்கும். டெல்லி என்ன பண்ணுது, இந்திரா காந்தி என்ன பண்ணுது, வாஜ்பாய் இதில் என்ன பண்ணார்? வாஜ்பாயோட கூட்டணி இருக்கும்போது இந்த ஜோசியத்தை பாடமாக்கணும்னு முடிவு செஞ்சாங்க பாஜக. அன்பழகன் வந்து அதை எதிர்த்தார, இது கொண்டு வர இல்லையே, ஜோசியத்தை ஒரு பாடமாக்குவீங்களா நீங்கள் அப்படின்னாங்க. இப்போ ஒரு சொன்னார் பிளாஸ்டிக் சர்ஜரி. திமுக வந்து கூட்டணியில் இருந்துச்சு, பாஜக கூட்டணியில். அதான் சொல்கிறேன். அப்போ கூட்டணியில் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தமிழர் நலன், தமிழ்நாடு, திராவிட நாடு, சுயாட்சி, பெரியாரிய கொள்கை, பகுத்தறிவு, வடவர ஆதிக்கங்க வந்துடக்கூடாது, இந்திய எதிர்ப்பு, இந்த இதுதான் அளவுகோல். ஆட்சி யாரானாலும் ஆளுட்டு போட்டோம். இவங்க திமுகவே ஆட்சியில் இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இந்த அளவுகளின்படி நீ ஆட்சி செய்யறியான்னு மத்தியும் மாநிலத்தையும் பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க டிசைன் அப்படி. அது 1920 போட்ட விதை. இப்போ திமுக 2 கட்சிகள் வெளியே போகுதுன்னெலாம் பேசுகிறாங்க. இவன் எதுக்குங்க போய் 13 முறை தோத்த ஒரு கூட்டணிக்கு எப்படிங்க போவாங்க? ஆனால் கட்சி அப்பாட்ட தாங்க இருக்குது. கட்சி நிர்வாகிகள் ஆதாயம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அன்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பிஜேபி எல்லாம் எந்த கட்சியும் விரும்பாதுங்க. பிஜேபி இழுத்துட்டு வர்றதுதான், சீட்டு கொடுக்குறதே மரட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2026 விஜய் ஃபேக்டர் என்ன ஒர்க் அவுட் ஆகுமா? பாவமாக இருக்குது. படத்தில் தான் ஒரு ஹீரோ, இந்த பாவம் காமெடியான பின்னாடி கத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. பெரியார், அண்ணா, கருத்தியல் இப்படி பேசினாலே விஜய்க்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் மாப்பிள்ள ஷூட்டிங் இருக்குது, ஷார்ட் ஓகேவா, இது சரக்கு போல் நேற்று ஜாலியாக இருந்தீங்களா?